கோயம்புத்தூரில் வசித்தாள் காவியா. அவள் ஒரு ஸ்கூல் டீச்சர். அவளது அம்மாவுக்கு ஒரே ஆசை, மகள் ஒரு டாக்டரை திருமணம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஒரு நாள் டாக்டர் விஜய் என்ற வரன் வந்தது. வெள்ளை கோட், கழுத்தில் டெலஸ்கோப், பேசும் ஸ்டைல் கூட டாக்டர் மாதிரி இருந்தது. நான் லண்டனில் வேலை பார்த்தேன் என்று சொன்னதும் குடும்பம் மொத்தமும் இம்ப்ரெஸ்டு. விஜய் மிகவும் நல்லவன் என நினைத்தனர் அனைவரும். வரதட்சணை வேண்டாம், காவியா மட்டும் போதும் என்றான். அவ்வளவுதான், எல்லோரும் முழுமையாக நம்பிவிட்டார்கள். திருமணத்துக்கு பிறகு விஜய் தினமும் போனில் யாரோடையோ ரகசியமாக பேச ஆரம்பித்தான். ஒரு இரவு எமர்ஜென்சி சர்ஜரி என்று வெளியேறினான். ஆனால் அவனோட போன் வீட்டிலேயே இருந்தது. அந்த போனுக்கு அழைப்புகள் வந்த வண்ணமே இருந்தன. உடனே காவியா அந்த போனை அட்டன் செய்தாள். ஒரு பெண் அழுது கொண்டே சொன்னாள், என் நகையை திருப்பிக் கொடு, நீ என்னையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு என்று கூறினாள். காவியா அதிர்ச்சியில் உறைந்தாள். மறுநாள் விஜய் ரகசியமாக பின்தொடர்ந்தாள். ஹாஸ்பிட்டல் போவான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் ஒரு சின்ன லாட்ஜுக்கு சென்றான். அங்கே இன்னொரு பெண்ணுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். காவியாவின் உலகமே சிதறியது. போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. விசாரணையில் தெரிந்தது, விஜய் ஒரு போலி டாக்டர். அவன் உண்மையில் +2 கூட முடிக்காத மோசடிக்காரன். பல பெண்களை டாக்டர் போல் நடித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு நகை பணம் கொள்ளையடித்து ஓடியிருந்தான். இறுதியில் அவனை போலீஸ் கைது செய்தது. காவியா கண்ணீருடன் சொன்னாள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று. Please subscribe, like, and comment.